2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 21 வயது நடிகை இரவு காரில் தோழிகளுடன் ஈசிஆர் ரோட்டில் போன போது விபத்து. குடித்துவிட்டு காரை வேகமாக ஓட்டி அதில் கார் கூரையில் குடிபோதையில் பயணித்த பெண் கீழே விழுந்து மரணமடைந்தார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு, பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போறாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்கலாம் பெற்றோர் கேட்கணும் சார், கண்காணிக்கணும். நள்ளிரவுல இப்படி எங்கேயோ யாருடனோ போட்டுலாம் விடக்கூடாது என ஒருவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டதுதான் தாமதம். உடனே பின்னூட்டங்களில் பலரும், அவருக்கு 21 வயசு, எங்க போறது வரது அப்படிங்கறதெல்லாம் பெற்றோர்கிட்ட சொல்ல எந்த அவசியமும் இல்ல, யார்கிட்ட பழகுறோம் வெளியே போறோம் அப்படிங்கறதெல்லாம் பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதுவும் இந்த காலத்துல, சரியான பூமர் நீ என்று பரிகசித்தார்கள். இதை படித்ததும் என் மனதில் ஒரு காட்சி விரிந்தது. ஒரு அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வருகிறார். சார், என் பொண்ணை காணும், ஒரு வாரமா காணும், கண்டுபிடிச்சு கொடுங்க என்றதும் போலீஸ், அப்படியா, அவ எங்க போறதா சொல்லிட்டு போனா? அப்பா உடனே, நான் கேட்கல சார், அது அவ சுதந்திரம் இல்லையா என்றார். போலீஸ் உடனே, அவளோட பாய் ஃப்ரெண்ட் காதலன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா என கேட்கவும், அப்பா, நான் கேட்கல சார், அது அவ சுதந்திரம் இல்லையா என்றார். போலீஸ், இப்படி எதுவுமே தெரியாதுன்னா நாங்க எதை வச்சு சார் கண்டுபிடிக்கிறது? சரி, பொண்ணோட அம்மா எங்க எனவும், அப்பா, வர வழியில டீ குடிக்க காரை நிறுத்தணும், அவ எதுக்கோ இன்னொருத்தரோட கார்ல போறத பார்த்தேன் என சொல்லி பேந்த பேந்த விழிக்க போலீஸ், அது யாரு, அவரோட இவர் ஏன் கார்ல போனாரு எனவும், அப்பா, நான் கேட்கல சார், அது அவளோட சுதந்திரம் என்றார் தேய்ந்த ரெக்கார்டை போல. ஏனென்றால் அவர் பூமர் இல்லையாம், இக்கால ட்ரெண்டில் உள்ள அப்பா என்பது போல. அப்போது அவர் மனைவி வியர்க்க விறுவிறுக்க ஸ்டேஷனுக்கு ஓடி வருகிறார். டீ குடிச்சிட்டு வரப்போ நம்ம கார் நினைச்சு இன்னொருத்தர் கார்ல ஏறிட்டேன், நீங்க பார்த்திருந்தா சொல்லிருக்க வேண்டாமா, இது தப்பான கார்னு, முட்டாள் புருஷா எனவும், அப்பா, அது ஓ சுதந்திரம் இல்லையா என்றதும் மனைவி நே என விழிக்க அங்கே சுதந்திரம் சிரித்தது. படித்ததில் ரசித்தது.